நீங்களும் நாமும் கடுமையாக உழைத்தோம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. வேட்பாளர் எப்படிப்பட்டவர்? பெண் வேட்பாளர். மருத்துரையா அவர்களின் மருமகள் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களுடைய துணைவியார் ஒரு பெண் வேட்பாளர், படித்தவர். சென்ற இடங்களில் எல்லாம் பார்த்தோம், மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, எழுச்சியும் இருந்தது. எதிரணியில் இருப்பவர்களிடந்து எல்லா தரப்பு மக்களும் சொன்னது, நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி வெற்றி உறுதி என்று தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையில் நாம் வெற்றி பெறவில்லை என்பது நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால், எங்கெங்கே குறைகள் இருப்பதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு பார்க்கிற நேரத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மக்களிடத்தில் நாம் மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு குறைந்து விட்டோம், தவறிவிட்டோம் என்பதுதான் நாம் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே மக்களிடத்தில் மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கட்சிக்கு அறுவடை என்பது தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கட்சி நடத்துவதில் பொருளை. ஆகவே அதற்காக இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மாநில பொறுப்பு இருக்கு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, நகர பொறுப்பு, பேரூர் பொறுப்பு, அணி பொறுப்பு, துணை பொறுப்பு ஏராளமாக. அப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்து உழைக்கவில்லை, எல்லா உழைக்கும். ஆனால் உழைப்பு என்பது ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற இந்த குறைபாடு இருக்கிற காரணத்தால் குறைகளை எல்லாம் போக்குவதற்கு இடையே ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று மருத்துவமாக சொன்னார். ஒவ்வொரு தொகுதி அளவிலையும் ஒரு தொகுதி வலுவான தொகுதியாக, இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு ரீதியாக இருக்கிறது, இளைஞர்கள் இருக்கிறது, உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதோடு வாக்குச்சாவடி கூட்டுறவில் வாக்குச்சாவடி கலந்தாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் பொதுமக்கள் மத்தியில மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கினாங்கன்னா எந்த தேர்தல் வந்தாலும் கூட, அது என்ன கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். என்னுடைய தலைவர் மருத்துவரையா, என்னுடைய கட்சி பாடுவாங்க, நான் மாவட்ட சங்கத்துக்கு தான் வாக்களிக்கிறேன் என்ற அந்த மாணவர்களுடைய தேர்தலுக்கு முன்பே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை உருவாக்குவதற்கு அமைப்பு தொகுதி செயலாளர் இவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதோடு வாக்காளர்களின் தலைவராக இருக்கிறது